ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட், கடவுள் கற்றுத்தரும் கால நிர்வாகம். இதுதான் இந்த புதிய எபிசோடோட தலைப்பு. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன கேட்டோம் அப்படிங்கிறது நமக்கு நினைவிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைன்னா திரும்ப ஒரு வாட்டி கேட்டுக்கலாம். பிரேயரோட இம்பார்ட்டன்ஸை பத்தியும் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸை பத்தியும் நம்ம பார்த்தோம். இத 2 நல்ல ஹேபிட்ஸ்னு சொல்லலாம். ஒரு நாளை அழகான அருமையான பிரேயரோட ஸ்டார்ட் பண்றதும், அந்த நாள்லயும் வர இருக்கிற நாட்கள்லயும் ஹெல்த் பத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்றதும் ஒரு நல்ல ஹேபிட்னு சொல்லலாம். நல்ல ஹெல்த் கோல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கோழியா முட்டையா எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு? இந்த பிரேயருக்கும் நல்ல ஹெல்த்துக்குமே கதவுகளை திறந்து வைக்க போற 2 அருமையான ஹேபிட்ஸை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். நிறைய பீப்புளை நானும் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு கோல்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, எப்படி கோல் செட் பண்ணணும், பர்டிகுலர்லி யூத்தை பார்க்கும்போது அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதா நான் உணர்றேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் பார்க்குறேன், அவங்க கிட்ட கோல்ஸ் இருக்கு, பட் தவறான கோல்ஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்துருக்க மாணவன் 40 மார்க் எடுத்தா போதும், 60 மார்க் எடுத்தா போதும் நினைச்சுக்கிட்டே படிக்கிறான் பாத்தீங்களா? அதுவே ஒரு ராங் கோல் தானே. லேட்டா போனா பரவாயில்ல, அதனால என்ன, அதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவுமே ராங் கோல்ஸ் தானே. கிளாஸ்ல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் அவர்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க, அவங்களே கம்யூனிகேஷன் பேரியர்ஸா மாறிடுறாங்க, இதுவும் ராங் கோல்ஸ் தானே. சோ அப்படி ராங் கோல்ஸ் உள்ள பீப்புள் நிறைய பேரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வெறும் சொற்பமான பேர் தான் ரைட் கோல்ஸோட வாழ்க்கையில 1000 மைல்ஸ் ஜர்னி பிகின்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் செட் பண்ணிட்டு அதுல இருந்து லாங் டேர்ம் கோல்ஸை நோக்கி வெற்றி நடை போடுகிற வெறும் சொற்பமான பேரை நான் பாக்குறேன். நீங்க எப்படிப்பட்ட ஆளு? உங்க வாழ்க்கையில கோல்ஸ் இருக்கா? கோல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி செட் பண்ணணும்னு தெரியுமா? இல்லனா உங்க வாழ்க்கையில நிறைய ராங் கோல்ஸ் இருக்கா? எத்தனை ரைட் கோல்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க? ஸோ இந்த எபிசோட்ல நான் சொன்ன மாதிரி நல்ல பிரேயர்ஃபுல் லைஃபுக்கும் நல்ல ஹெல்த்துக்குமே முன்னோடியா கதவை திறந்து வைக்கிற ஒரு முக்கியமான இல்ல 2 முக்கியமான ஹேபிட்ஸ் உண்டுன்னு சொன்னா அது early to bed and early to rise. ஒரு அழகான ப்ராவர்ப் இருக்கே, early to bed and early to rise makes a man healthy, wealthy and wise. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் முக்கியத்துவமானவை? ஹெல்த் முக்கியம், வெல்த் முக்கியம், விஸ்டம் முக்கியம் இல்லையா? ஞானம் முக்கியம். ஸோ இதெல்லாம் என்னது கொடுக்குது அப்படின்னா, நேரத்தோட படுக்க போய் நேரத்தோட எந்திரிக்கிற மனுஷன் எப்படியெல்லாம் இருப்பானா? ஹெல்த்தியா இருப்பானா, வெல்த்தியா இருப்பானா, அதே மாதிரி நிறைய ஞானத்தோட வைஸா விஸ்டமோட இருப்பானா. எனக்கு ஒரு விஷயம் ஆழமா பட்டுச்சு. நம்ம ரைட்ஸை பத்தி பேசுற அளவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி நம்ம பேசுறதே இல்லை. இந்த புது வருஷம் 2023லயாவது நம்ம ரைட்ஸை பத்தி பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பத்தி பேசுறத கொஞ்சம் அதிகரிக்கலாமே. பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்ல கூட அந்த பேரண்ட் தனக்கு பேரண்டா என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன கண்ட்ரோலிங் பவர் இருக்குன்னு யோசிக்கும் போது அவங்க ஒரு பேரண்டா ஃபெயில் ஆயிடுறாங்க. சில்ட்ரன் டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் அதே மாதிரி தான். ஒரு குழந்தையா எனக்கு என் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன உரிமைகள் இருக்கு, அவங்க எனக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பேசுற குழந்தை நிஜமா ஒரு குழந்தையுடைய பொறுப்புகளை மறந்து போயிடுது. மேனேஜர், டீச்சர்னு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம பார்த்தாலுமே அதுல நம்மளோட ரோல் கிளாரிட்டி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் இருக்கே தவிர நம்ம ரைட்ஸ்ல இல்ல. ரைட்ஸ்ங்கிறது நம்ம மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம கிட்டே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், ஒரு ஒழுங்கு. இஃப் யூ ஆர் ஈஸி வித் யோர் செல்ஃப், லைஃப் வில் பி டஃப் வித் யூ. இஃப் யூ ஆர் டஃப் வித் யோர் செல்ஃப், லைஃப் வில் பி வெரி ஈஸி வித் யூ. நமக்கு நாமளே நல்ல டாஸ்க் மாஸ்டரா ஸ்ட்ரிக்டா ஸ்டர்னா இருந்தோம்னா லைஃப் ஈஸியா இருக்கும். நம்ம கிட்டே ரொம்ப லீனியண்டா லைட்டா இருந்தோம்னா லைஃப் ரொம்ப டஃபா இருக்கும். கடவுள் இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப அழகா படைச்சு ஒரு ஒழுங்கோட நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அப்போ அத ரெஸ்பான்சிபிள் கைகள்ல நம்ம எடுத்துக்கிட்டு சரியா கொண்டு போக வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். பைபிள்ல ஆதியாகமம் 1:5 இப்படி வாசிக்கிறோம், தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார்,
இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. And God called the light day and the darkness he called night, and there was evening and there was the morning, the first day அப்படின்னு வாசிக்கிறோம். காடோட வெர்பல் கம்யூனிகேஷனை நம்ம பைபிள்ல பாக்குறோம். நான் வெர்பல் கம்யூனிகேஷனை அவர் படைச்ச இந்த அழகான இயற்கையில பார்க்கிறோம். If you don't understand my silence, you will never understand my words அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அமைதியை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய வார்த்தைகளை நீ எப்படி புரிந்து கொள்வாய்? கடவுள் நமக்கு பிரிச்சு கொடுத்த இந்த பகல் இரவு அப்படிங்கிற இயற்கையின் மாற்றம் எவ்வளவு அருமையான ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷனை நமக்கு கொண்டு வருது இல்லையா? இரவாகும் போது நம்மளுடைய வேலைகள் எல்லாம் ஓய்ந்து நாம இலை பாடுறதுக்கு, புது தெம்போட மறுநாள் எழுந்து கொள்றதுக்கு வானம் இருண்டு ஒரு 0 வோல்ட் பல்ப் மாதிரி மூணும் அதை சுற்றி நட்சத்திரங்களும் நமக்கு அழகான உறக்கத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல அதிகாலையில் எழுந்து நம்ம ஓடுறதுக்கு நல்ல பிரைட்டஸ்ட் டியூப்லைட் மாதிரி அந்த சன் தன்னோட ரேஸ்னால நம்மளை கவர் பண்ணி நம்மளோட ஓட்டத்துக்கும் நம்ம ப்ரொடக்டிவான டேக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா அமையுது. இந்த மாடர்ன் யுகத்துல இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி நாம ஓடுகிற ஓட்டத்துல நாம என்ன கோலை அச்சீவ் பண்ண போறோம்? ஒன்னாக நம்மளுடைய ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிக்கும் முன்னாடி ஒன்னா நிக்கிற கடவுளை தூக்கி போட்டுட்டு ஆயிரம் பூஜ்யங்களை நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய வேல்யூ எந்த விதத்துல உயர போகுது? நாம அடைய போகிற இலக்கு தான் என்ன? கடவுளுடைய வெர்பல் கம்யூனிகேஷனையும் அறியாம அவருடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷனையும் புரியாம ஓடிட்டு இருக்க நம்மளோட வாழ்க்கையில அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த வேதத்தை கைகள்ல எடுத்து அவரோட வெர்பல் கம்யூனிகேஷனை தியானிக்கிற ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பற்றியும் அழகா சொல்லி கொடுக்கிறாரு. சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிற மாதிரி இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு. One who meditates on the law day and night, that person is like a tree planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prosper. நம்ம வாழ்க்கையவே 3 கேள்விகளுக்குள்ள அடக்கிடலாம். What, how, why. என்ன, எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? எப்படி அந்த இலக்க போய் நம்ம அடைய போறோம்? எதுக்காக அந்த இலக்க அடையணும்? வாட் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல். ஹவு அப்படிங்கிறது தான் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட், which is லைஃப் மேனேஜ்மெண்ட். ஒய் அப்படிங்கிறது தான் நம்மளோட பேஷன். எதுக்காக அதை நம்ம போய் அடையணும் அப்படின்னு. நம்ம நல்ல ஜப வாழ்க்கைக்கும் நல்ல ஆரோக்கியத்துக்குமே ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் மிகப்பெரிய உதவியா 1000 மைல் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா கோல்ஸையும் மற்ற எல்லா குறிக்கோள்களையும் அடையிறதுக்கு இந்த 2 பழக்கம், நேரத்தோட படுக்க போறது, நேரத்தோட எழுந்து கொள்வது எவ்வளவு தூரத்துக்கு உதவ முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கலாமா? Good habits, if a man creates, those habits will create him. மனிதன் நல்ல பழக்கங்களை உருவாக்கி கொண்டானே ஆனால் அந்த பழக்கங்கள் நல்ல மனிதனாய் அவனை உருவாக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. எப்படியாவது ஓடுறவன் ஓட்ட பந்தயத்துல வெற்றி பெற மாட்டான். ஒழுங்கு முறையோட அந்த ட்ராக்ல ஓடுறவன் தான் வெற்றி பெறுவான். சங்கீதம் 17:5 சொல்லுது, என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது, என் காலடிகள் உம் வழி நின்று பிறளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கடவுளுடைய ட்ராக்ல கடவுளோட இணைந்து பயணம் செய்கிறவன் நிச்சயமா வழி தப்பி போகவே மாட்டான். அந்த தெளிவோட புரிதலோட தெரிதலோட இந்த புது வருஷத்துல அடுத்த அடிகளை எடுத்து வைக்கலாமா? இந்த புதிய ஆண்டுல நம்மளுடைய புதிய கோலான ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ், நேரத்தோட படுக்க போய் நேரத்தோட எழுந்து கொள்ளுகிற இந்த முக்கியமான ஹேபிட்டை, பழக்கத்தை, கோலை கடவுளோட பாதத்துல ஒரு விண்ணப்பமா வச்சு இந்த பாடல் நேரத்தை ஒப்பு கொடுக்கலாம். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு,
கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நிச்சயமா புது ஆண்டுல பெரிய அதிசயமா நல்ல நல்ல ஹாபிட்ஸுக்கு முதல் படியான இந்த early to bed and early to rise நாம மேற்கொள்வோம், நம்மளோட ஹாபிட்டா மாத்துவோம். இறைவனுக்காக, இறைவனோடு, இறைவனின் அன்பு குழந்தைகளுக்காக, இறைவனின் அன்பு குழந்தைகளோடு உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு இணைந்தே பயணிப்போம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வார்த்தை வாழ்வாகட்டும்.